இனி குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்வின் மிகவும் அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒன்று. இன்றைய இறை வார்த்தையும் நம்பிக்கையை பற்றியே நமக்கு எடுத்து கூறுகின்றது. நம்பிக்கையோடு நாம் இறைவனிடம் வேண்டும் போது இறைவன் நம்முடைய குரலுக்கு செவிசாய்ப்பார் என்ற அந்த ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் நாம் எப்பொழுதும் நிறுத்தி இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு நம் தேவைகளை முன்னெடுப்போம். இறைவன் எப்பொழுதும் நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய நம்முடைய குரலுக்கு செவிசாய்ப்பார் என்ற அந்த ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து வழியில் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு என்றும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருப்பதை நோவா கண்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8, இறைத்திரு வார்த்தைகள் 6-13 மற்றும் 20-22 வரை. 40 நாட்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்துவிட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்தபோது அதன் அழகில் அது கொத்திக்கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்போது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாட்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடியும் திரும்பி வரவில்லை. அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. அப்போது நோவா ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள், தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லி கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை நான் இனி சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையில் இருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 116. நாம் பாட வேண்டிய பதிலுரை பாடல். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். 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 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்.
கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவே. இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உம்மது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை அழைத்ததால் எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 8 இறைவசனங்கள் 22 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத்சாய்தா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல் தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலம் அடைந்து முழு பார்வை பெற்று
அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, பணக்காரன் ஆவதற்கு சமூகத்தில் நிறைய வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை என்று சொல்லி ஒரு வார்த்தையை சரியாக சொல்லிவிட்டோம் என்றால் கோடி கோடியாக ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சமூகம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே வேளையிலே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையிலே சேகரித்து பணக்காரர்களாக மாறிய மனிதர்களும் இருக்கிறார்கள். இரண்டையும் ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம் என்றால் ஓவர் நைட்டில் பணக்காரர்களாக மாறியவர்களை விட உழைத்து படிப்படியாக முன்னேறி வந்த மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பணக்காரர்கள் ஆவதற்கு மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, பக்திமான்களாக மாறுவதற்கு கூட ஆண்டவர் ஒரு சில படிப்பினைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரே வார்த்தை சொல்லி என் பின்னால் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை ஒரே நாளிலே தன்னுடைய திருப்பணியை செய்வதற்கும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். படிப்படியாக கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு நிலைக்கும் உயர்த்தியும் தன்னுடைய பணியை செய்ய அழைத்திருக்கிறார். உதாரணமாக பார்த்தோம் என்றால் அன்புக்குரியவர்களே, தமஸ்கு நகரை நோக்கி சென்ற புனித பவுலை இயேசு கிறிஸ்து ஆட்கொள்ளுகிறார். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கின்ற பொழுது, நீ துன்புறுத்தக்கூடிய இயேசுதான் நான் என்று தன்னை பற்றி அறிக்கையிட்ட பிறகு திருத்தூதர் பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன என்றால், நீ உடனடியாக புறப்பட்டு நகருக்குள் போ, நீ என்ன செய்ய வேண்டும் என்பது எல்லாமே உனக்கு அங்கு கற்றுக் கொடுக்கப்படும், அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று சொல்லி ஒரே நாளிலே தன்னுடைய பணியை செய்வதற்காக எல்லாவற்றையுமே கற்றுக் கொடுத்து ஒரே நாளில் பக்திமானாக திருத்தூதுவனாக மாற்றுகிறார் புனித பவுலை ஆண்டவர். அதே வேளையிலே என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை படிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்த பிறகு புனித பேதுரு ஆண்டவர் பின்னால் போகிறார். போனவருக்கு 3 ஆண்டு காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படிப்பினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து அந்த படிப்பினைகள் எல்லாவற்றையுமே அவர் கற்றுக்கொண்ட பிறகு, இப்படித்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், நீ உன்னுடைய பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என்னுடைய திரு அவையை கட்டுவேன் என்றெல்லாம் சொல்லி ஒரு பக்குவப்படுத்தி ஒரு பக்திமானாக திருத்துவதுவனாக மாற்றிய பெருமை ஆண்டவரை சாரும். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, பணக்காரர்கள் ஆவதற்கும் 2 வகையான வழிமுறைகள் இருக்கின்றன. பக்திமான்களாக மாறுவதற்கும் 2 வகைகள் இருக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகம் எந்த வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், நீங்கள் பக்திமான்களாக இருக்க வேண்டும் என்றால் படிப்படியாக ஆண்டவர் சொல்வதை கேட்டு ஆண்டவருடைய நெறிமுறைப்படி வாழக்கூடிய அந்த வழிமுறையை தேர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், பார்வையற்ற ஒரு மனிதர் ஆண்டவர் முன்னால் கொண்டு வரப்படுகிறார். ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை சற்று உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். மக்கள் கூட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த பார்வையற்ற மனிதரை ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் என்றால், ஊருக்கு வெளியே தனிமையான ஒரு இடத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்கிறார். அப்படி என்றால் நாம் பக்திமான்களாக மாறுவதற்கு, ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய முதல் பண்பு நலன் என்ன என்றால், நாம்
நம்முடைய இடத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு தனிமையான ஒரு இடம் செல்ல வேண்டும். யார் ஒருவர் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரோடு தனிமையான இடம் சென்று ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் நல்ல பக்திமான்களாக ஆண்டவருடைய நல்ல பணிகளை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற முடியும் என்பதனை ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். வழக்கமாக பார்வையற்ற மனிதர்களுக்கோ அல்லது மற்ற அற்புதங்களை செய்கின்ற பொழுதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனடியாக அந்த மனிதர்களுக்கு சுகம் கொடுத்து அற்புதங்களை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது. ஏன் மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்தை எடுத்து நாம் வாசித்தோம் என்றால், பார்வையற்ற பர்த்திமேயு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே தாவீதின் மகனே என்மேல் மனம் இறங்கும் என்று உரக்க கத்துவார். எல்லோரும் அதட்டுவார்கள், அமைதியாக இரு என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பார்வையற்ற பர்த்திமேயுவை பக்கத்தில் அழைத்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். பர்த்திமேயு, ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் எனக்கு பார்வையை கொடும் என்று கேட்பார். உடனடியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உன்னுடைய நம்பிக்கை உனக்கு பார்வை கொடுக்கின்றது, நீ நலமோடு போ என்று சொல்லி அனுப்புவார். ஒரே வார்த்தையை சொல்லி சுகம் கொடுக்கக்கூடிய ஆண்டவர், ஒரே வார்த்தையை சொல்லி அற்புதங்களையும் புதுமைகளையும் நிகழ்த்தக்கூடிய ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய இந்த பார்வையற்ற மனிதரை மட்டும் ஏன் ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும்? அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், படிப்படியாக ஆண்டவருடைய படிப்பினைகளை கற்றுக்கொண்டு ஒரு மிகச்சிறந்த பக்திமான்களாக மனிதர்கள் எல்லோரையுமே மாற்றுவதற்காக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை தான் இந்த வழிமுறை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டோடு நாம் வாழ்ந்து வந்தோம் என்றால் இந்த உலக காரியங்கள் நம்மை அமுக்கிவிடும். எளிதான விதத்திலே நாம் இந்த உலக காரியங்கள் மத்தியிலே நாம் அமுக்கப்பட்டு விடுவோம். ஆகவே இந்த உலக காரியங்களை விட்டு தனிமையான ஒரு இடம் சென்றால்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினைகளை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற படிப்பினையை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த பார்வையற்ற மனிதரை ஆண்டவர் ஊருக்கு வெளியே ஒரு தனிமையான இடத்திற்கு கூட்டி சென்று அங்கே ஆண்டவர் முதல் படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அன்புக்குரியவர்களே, என்ன சொல்லப்படுகிறது என்றால், மனிதர்களாகிய நம்முடைய இயல்பே தீமையான எண்ணங்களை கொண்டிருப்பது, தீய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற இயல்பை கொண்டிருப்பது தான் நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கை முறையாக இருக்கிறது. இந்த தீய எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், இந்த உலக நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் தனிமையான ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக, நம்முடைய சிந்தனையை மாற்றுவதற்காக ஒரு தனிமையான இடம் செல்கிறார். தனிமையாக நாம் தனிமையிலே சென்று விடக்கூடாது அன்புக்குரியவர்களே. தனிமையாக செல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொள்ளக்கூடிய மனிதர்களாக செல்ல வேண்டும் என்பதனை இந்த பார்வையற்ற மனிதனுடைய வாழ்க்கை முறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நாம் பக்திமான்களாக மாற வேண்டும் என்றால் நமக்கு இன்றைய நாளிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் படிப்பினை, நாம் தனிமையான இடம் செல்ல வேண்டும். ஆனால் கடவுளினுடைய கரத்தை பிடித்து கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளினுடைய கரத்தை பிடித்து கொண்டு தனிமையான இடம் சென்று கடவுள் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனைகளை எல்லாம் படிப்படியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நெறிமுறை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே பக்திமான்களாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல பார்வையற்ற மனிதனை அழைத்து சென்று அப்படியே விட்டு விடவில்லை. என்ன செய்கிறார் என்றால், அந்த பார்வையற்ற மனிதனை தொடுகிறார். முதலிலே தொட்ட பிறகு, நீ மனிதரை பார்க்கிறேன் ஆனால் அவர்கள் மரங்களை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையற்ற மனிதனுக்கு ஆண்டவர் மீண்டுமாக தொடுதல் என்கின்ற ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுதுதான் முழு பார்வை பெறுகிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் உண்மையான முழுமையான பக்திமானாக மாற வேண்டும் என்றால் தனிமையான இடம் சென்றால் மட்டும் போதாது, அங்கே ஆண்டவருடைய தொடுதலை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை தொடுவதை அனுமதிக்க வேண்டும்.
அப்படி ஆண்டவர் நம்மை தொட்டு விட்டார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தொட்டு விட்டது என்றால், ஆண்டவர் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய மனதை தொட்டு விட்டன என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே பக்திமான்களாக மாற முடியும் என்கின்ற நெறிமுறை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எப்படி இந்த பார்வையற்ற மனிதன் ஒரு முழுமையான பார்வையை பெற்றுக்கொண்டானோ, ஆண்டவர் அவரை தொட்ட பிறகு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே எப்பொழுது உண்மையான பக்திமான்களாக மாற முடியும் என்றால், ஆண்டவருடைய தொடுதலை நாம் அனுமதிக்க வேண்டும். ஆண்டவர் என்னை தொட வேண்டும், ஆண்டவர் என்னை தொட்டால்தான் நாம் புது மனிதனாக மாற வேண்டும் என்கின்ற சிந்தனையை எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நாம் அனைவருமே உண்மையான பக்திமான்களாக மாற முடியும் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை தனிமையான இடம் சென்று விட்டோம், ஆண்டவருடைய கரம் பிடித்து சென்று விட்டோம், ஆண்டவர் என்னை தொட்டு விட்டார், நானும் பக்திமானாக மாறிவிட்டேன் என்பதனை எப்படி காண்பிப்பது? அதை எப்படி காண்பிப்பது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. உண்மையான பக்திமானாக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நோவாவினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன என்றால், அன்புக்குரியவர்களே, நோவாவையும் அவரது குடும்பத்தாரையும் இறைவன் பேரழிவிலிருந்து காப்பாற்றுகிறார், பெரும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுகிறார். இப்படி காப்பாற்றப்பட்டதனால் நோவா என்ன செய்கிறார் என்றால், இறைவனுக்கு நன்றி பலி செலுத்துகிறார். இறைவனுக்கு நன்றி பலி செலுத்தக்கூடிய அந்த மகத்தான எண்ணத்தினை இந்த நோவா பெற்றிருந்ததனால் ஆண்டவர் என்ன காரியத்தை அந்த நோவாவுக்கு பரிசாக கொடுக்கிறார் என்றால், வெறுமனே வெள்ளப்பெருக்கிலிருந்து மட்டும் காப்பாற்றியதில்லை, மீண்டுமாக அவருக்கு ஆசி வழங்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். என்ன என்றால், அன்புக்குரியவர்களே, நோவா தன்னுடைய குடும்பத்தோடு ஒன்றிணைந்து பலி செலுத்தியதனால், அதுவும் இறைவன் தனக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து நன்றி சொன்னதனால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இனிமேல் இந்த மண்ணை நான் சபிக்க மாட்டேன், இனிமேல் இந்த மண்ணை நான் அழிக்க மாட்டேன். இந்த வரத்தை எப்படி பெற்றுக்கொண்டது இந்த நிலம் என்றால், அது நோவாவினுடைய நன்றி பலியினால் தான். ஆகவே ஒரு பக்திமானாக இருக்கக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், மன்னகத்திலே கடவுள் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து அனுதினமும் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய, நன்றி பலி செலுத்தக்கூடிய மனப்பான்மையினை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் வழியாக நான் வாழக்கூடிய இடம் புனிதப்படுத்தப்பட வேண்டும், என் வழியாக என்னோடு வாழக்கூடிய மனிதர்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மையை எந்த மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறானோ அவன்தான் உண்மையான பக்திமான் என்பதனை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு செயல்முறை என்ன என்றால், நாம் பக்திமான்களாக மாற வேண்டும் என்றால் 2 வகையான நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய கரம் பிடித்து ஆண்டவரோடு நடந்து தனிமையான இடம் செல்ல வேண்டும். ஆண்டவர் நம்மை தொட அனுமதிக்க வேண்டும். இவை 2ம் நடந்த பிறகு அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு நிறைய உடைமைகளை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு நிறைய உறவுகளை கொடுத்திருக்கிறார், அனுதினமும் நன்மைகளை மட்டுமே நமக்கு செய்து கொண்டு வருகிறார். ஆகவே நன்மைகளை செய்து கொண்டு வரக்கூடிய இறைவனுக்கு அனுதினமும் நன்றி பலி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் அனைவருமே மாற வேண்டும் என்கின்ற நெறிமுறை தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பணக்காரன் ஆவது எப்படி என்கின்ற வழிமுறையை தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்த நாம் அலைந்து திரிந்துகிறோம். அதை எப்படியாவது நாம் பணம் சம்பாதித்து நிறைய பணம் ஈட்ட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு ஓடுகிறோம், உழைக்கிறோம். எப்படியாவது பணக்காரராக மாறிவிட வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறோம். பக்திமான்களாக மாறுவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோமா? ஆண்டவருடைய கரம் பிடித்து கொண்டு தனிமையிலே ஆண்டவரோடு உலாவர நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக விவிலியத்தை எடுத்து தனிமையான இடத்திலே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவர் என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொட வேண்டும், தொட்டு என்னை புனிதப்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்வினை நாம் பெற்றிருக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல காரியங்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய எண்ணம் நம்மிடம் இருக்கிறதா என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இவை எல்லாமே இருந்தது என்றால் அன்புக்குரியவர்களே, நாமும் பக்திமான்கள் தான், நாமும் இயேசுவினுடைய பணியை செய்யக்கூடிய ஊழியர்கள் தான்.
ஆகவே பக்திமான்களாக சிறந்த ஊழியர்களாக வாழ இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய படிப்பினைகளை வாழ்வாக்க நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியில பங்கெடுப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனை கேட்டதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. Hosanna, 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 Hosanna,
ஓசானா. தூயவர் தூயவர் தூயவர். வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் இன்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தாயாரின் பத்தணியல்லோ உன்னதமா பேருமாட்சி உற்ற பாக்கியனே. கன்னி தாயாரின் பத்தணியல்லோ உன்னதமாய் பேருமாட்சி ஊற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை என்றுனை வந்து பாடினோம், உந்தன் மைந்தர் சொந்தம் என்று இன்று காத்தினார். தந்தை என்று நீ வந்து பாடினோம், உந்தன் மைந்தர் சொந்தம் என்று இன்று காத்திடாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய், அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாட. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.
உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உலக மீட்பரை வாழ்க. உமது அரசு வருக. இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க. மரியே வாழ்க.